குளு மணாலியில் டே 3யோட கண்டினியூஷன் பார்ட் தான் இது. ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் சரி வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே வந்துட்டு ஸ்னோஃபால் ஆகலை. பட் வந்து நிறைய வந்து ஐசஸ் வந்து அப்படியே செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு 2 to 3 days ஆகும் அது கிளியர் ஆகும். ஸோ அதோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ இட்ஸ் மெஸ்மரைசிங் வியூ மாதிரி இருந்தது, சூப்பர்பாக இருந்தது. ஸோ அந்த ஐஸ்லாம் அந்த ஸ்னோலாம் வந்து அப்படியே செட்டில் டவுன் ஆனதுனால ட்ரீஸ் மேலாம் பார்க்க வந்து ஃபேரி டெயில் மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரிவர் ராஃப்டிங் போகலான்னு டிசைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ரிவர் ராஃப்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு நைட் மேருன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். கொஞ்சம் மணாலி வந்து ஹைட்டில் இருக்கும். ஸோ ரிவர் ராஃப்டிங் வந்து கீழே போகணும். அதனால் வந்து இங்கே வந்து வாட்டர் ரெய்னியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ஹை மவுண்டன்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்னோஃபால் ஆகுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரெயினாக இருக்கிறதுனால வந்து என்ன ஆச்சுன்னா தண்ணி வந்து ஃப்ரோசனாக இருக்குங்க. ஹைப்போதெர்மியாவே வர அளவுக்கு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இந்த போட்டில் ஏறும்போது அவன் என்ன சொல்லிட்டான்னா ஸ்லிப்பர்ஸ் கையில் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு ரப்பர் ஸ்லிப்பர் தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. கையில் வந்துட்டு ரப்பர் க்ளவுசஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து அங்கே என்ஜாய் பண்ணோம். பட் அட் த சேம் டைம் வந்து எங்களால் வந்து கை எரிச்சல்லாம் தாங்க முடியல. தண்ணிலாம் அவ்வளோ ஃப்ரோசனாக இருந்தது. பட் வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். என்ஜாய் கம் வந்து என்னென்னா அந்த எரிச்சலையோ தாண்டிட்டு அப்படியே கத்திட்டு எப்படியோ ஓட்டிட்டோம். பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து $1,000,000 எக்ஸ்பீரியன்ஸுங்க. வி தரவ்லி ஹேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். மழை பெஞ்சிட்ருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மூடிட்டுருக்கும். சீனிக் பியூட்டி சூப்பராக இருந்தது. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து செம்மையாகவும் ரிவர் ராஃப்டிங்கும் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ தயவுசெய்து ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு போங்க, மறக்காமல் எடுத்து போங்க, சரிங்களா? ஸோ வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு அங்கேயே பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயுமே ஸ்கல்ப்சர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் அதில் போகிற அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டெம்பிள் இன்னும் ஃபுல்லாக கட்டலை. பட் அதுக்கு போகிற பாத்வேஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட் வந்து சரி நார்மல் டெம்பிள் நினச்சிட்டு போனோம். பட் உள்ளே போகிற பாத்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு கேவ் மாதிரி குகைக்குள்ளே போகிற மாதிரி பாத்வே இன் பிட்வீனில் இருந்தது. பட் நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள், கிளிப்பிங்ஸ் பாருங்கள். Very nice. It's a very nice experience. We are in the cave. வழி இருக்கா போகிறதுக்கு வெளியே? நீங்கள் போயிடுங்க. இப்போ ஓகே. போ சங்கி. வெல்கம் ஆஃப்டர் யூ. டேக் இட். சாமி இருக்காங்களாங்க? ஏன் வெயிட் பண்ணுறாங்க அப்போ?
லைனில் நிற்கிறாங்க சங்கி. இது ஒரு கேவுங்க ஆக்சுவலாக. பாருங்க எக்ஸைட். அது வழியாக தான் போனோம். பக்கத்தில் இருக்கவங்களா தெரில, இங்கேருந்து எனக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கயிறு கட்டுறாங்க எல்லாருக்கும். அவருக்கு தட்சிணை பண்ணணும். ஏதாச்சும் எடுத்துக்குவியா 10 ரூபா?